பிரீத்தி மாதிரி இருக்கு. ஹாய் பிரீத்தி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அருண், சாரிங்க வருண், திடீர்னு ஸ்கூட்டி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செம்ம டார்ச்சரா இருக்கு. ஓ, கொஞ்சம் இப்படி வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரி. பெட்ரோல் இருக்குல்ல? ஓ, அதெல்லாம் இருக்குங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு இப்படி நடு ரோட்ல கழுத்து அறுத்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் இவ்வளவு டென்ஷனு? இது மிஷினுங்க, அப்படிதான் ஏதாவது பிரச்சனை பண்ணும். திடீர்னு நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போவோம்ல, அப்படிதான் அதுவும். இதெல்லாம் சாதாரண விஷயம்தான், ஃப்ரீயா விடுங்க. என்ன பிரச்சனைன்னு முதல்ல பாப்போம். பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க. இதுக்கு போய் சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பைக் எல்லாம் நீங்க ரெடி பண்ணுவீங்க போல. நீங்க சரியான டைம்க்கு வரலனா இன்னைக்கு என் நிலைமை அவ்வளவுதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னங்க, வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? இந்த ட்ரீட் எல்லாம் கிடையாதா? ட்ரீட்டா? எதுக்கு? என்னங்க நீங்க, வண்டியெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அன்னைக்கு அந்த வளையல் மேட்டர் சீக்கிரட்டா முடிச்சு கொடுத்துருக்கேன். ட்ரீட் எதுக்குன்னு கேக்குறீங்க? ஓகே ஓகே ஓகே, வெச்சிட்டா போச்சு. என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன காஃபி ஷாப் போலாம்? காஃபி ஷாப்பா? அதெல்லாம் வேணாங்க. இங்க பக்கத்துல ஒரு தாத்தா இஞ்சி டீ விப்பாங்க, செம்மையா இருக்கும். அந்த தாத்தா கிட்ட ஒரு டீ வாங்கி கொடுங்க, அது போதும். எங்க டீ வாங்கி கொடுக்கறதெல்லாம் உங்க ஊர்ல ட்ரீட்டா? அதுவும் ரோட்டோர கடையில டீ விக்கிறவர்கிட்ட. ஹலோ, முதல்ல நீங்க அவர்கிட்ட ஒரு இஞ்சி டீ வாங்கி குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. வாங்க, வண்டி எடுங்க. இன்னைக்கு பாட்காஸ்ட்ல இத பத்தியே பேசிடலாமா? ஹலோ, காற்றின் மொழி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சின்னதா ஒரு விஷயம் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு, அதான் சட்டுன்னு காத்துல மிதந்து வந்துட்டேன். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனுஷங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே நமக்கு அறிமுகமானவங்களா இருக்காங்க இல்லையே? நம்மள சுத்தி குடும்பம், அதுக்கு வெளிய சில நண்பர்கள், உறவுகள்னு நாம எல்லாருமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சின்ன வட்டத்துக்குள்ள சில சமயங்கள்ல நமக்கு முன்பின் அறிமுகமே இல்லாதவங்களை கொண்டு வந்து இணைக்கிறது யாரு? அந்த முன்பின் தெரியாதவங்கள்ல சிலர் நமக்கு நல்லதும் செய்யலாம், சிலர் கெட்டதும் செய்யலாம். இன்னும் சிலர் நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கைய பொக்கிஷமா மாத்திர தேவதையா கூட கிடைக்கலாம். இது எல்லாமே இந்த உலகத்தோட இயற்கையோட விளையாட்டுதான்.
ஏய் பிரீத்தி, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, வா வா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சா? செம பசிமா. அப்படியா? வா வந்து நல்லா சாப்பிடு. ஆமா, அண்ணன் சாப்பிட்டுச்சா? இன்னும் இல்லடி, ரூம்ல தான் இருக்கான். நான் போய் கூட்டிட்டு வரேன், நீ போய் உட்கார். அம்மா, ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சாப்பாடு பத்தி பேசினதும் தான் ஞாபகமே வந்துச்சு. என்னடி? சமையல் காம்படிஷன்ல என்ன ஜெயிச்சாங்கல்ல, அவங்க ஒரு மெஸ் நடத்துறாங்களாமா. அங்க முழு சாப்பாடே 20 ரூபாய் தானா. என்னது, 20 ரூபாய்க்கு முழு சாப்பாடு போடுறாளா? அப்படின்னா அந்த அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனரா அந்த பொண்ணு? ஆமாமா, கரெக்டா கெஸ் பண்ணிட்டியே. பூரணிங்கிற பேர்ல கலந்துகிட்ட தமயந்தி தான் அன்னபூரணி மெஸ்ஸோட ஓனராமா. ஓ, அதுதான் சமையல்ல இந்த போடு போடுறாளா? ஆமா, நலன் கூட அந்த மெஸ்ஸ பத்தி சொன்னாண்டி. வா, அவன்கிட்ட போய் தமயந்தி தான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர்னு சொல்லுவோம். வா. நல்லா இருக்கா? நல்லா இல்ல. நீங்களா? நானே தான். ஏங்க, இந்த சாரீஸ் எல்லாம் வேணா, அங்க இருக்கிற கிராண்ட் சாரீஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. ஐயோ, வேண்டாம் ஹலோ, வேண்டாம், இருங்க, நீங்க எடுத்து போடுங்க. சரிங்க சார். இந்தாங்க, இந்த புடவையை ட்ரை பண்ணுங்க. ஹலோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க? சும்மா தாங்க, சும்மா இப்படி வந்தேன், நீங்க இங்க வந்ததை பார்த்தேன். சரி, புடவை செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன். யாரு நீங்க? எனக்கு புடவை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்களா? இத நான் நம்பணுமா? ஏன், நான்லாம் புடவை செலக்ட் பண்ண மாட்டானா என்ன? நீங்க வேணும்னா நான் சொல்ற புடவையை எடுத்து பாருங்க, நல்லா இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஏங்க, இத பிரிச்சு கொடுங்க. சரிங்க சார். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. புடிங்க. அட, கண்ணாடியில பாருங்க.